Chapter 9 Ratio Analysis Profitability Ratio. The last ratio, Return on Investment, that is ROI. Formula: Net Profit before Interest and Tax by Capital Employed into 100. The capital employed அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, capital employed includes shareholders fund plus non-current liabilities. Okay, so business பண்றதுக்கு தேவையான பணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், capital employed. shareholders fund அப்படின்னா இது ஓனரோட கான்ட்ரிபியூஷன். பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது, என்கிட்ட இருக்கிற பணம் பார்த்தால இன்னும் கொஞ்சம் நான் வெளியே இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றதான் என்னது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஏன்னா நம்ம வாங்கின உடனே அது திருப்பி கொடுக்க போகிறது இல்லை, வாங்கி வித்தின் 1 இயருக்குள்ள நம்ம ரீபே பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். பட் பிஸ்னஸ்க்குன்னு நம்ம கடன் வாங்குறப்ப அது லாங் டேர்ம் பேசிஸில் தான் நம்ம வாங்குவோம், அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதை பொறுத்து இருக்கும் இல்லையா. அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டையும் நான் கரண்ட் லைபிலிட்டிஸையும் தான் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபண்ட் ஃபார் த பிஸ்னஸ்க்கு நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு தேவைப்படுதோ அதுதான் என்னன்னு சொல்லிடுறோம், கேபிட்டல் எம்ப்ளாய்டு. தென் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலால நம்ம என்ன பார்த்துப்போம், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதில் இன்ட்ரெஸ்ட்டையும் டேக்ஸையும் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதோ அந்த நெட் ப்ராஃபிட்டையும் கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் கம்பேர் பண்ணி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸை எப்படி எஃபிஷியண்டாக அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறோம், அது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோம். ஓகே, illustration 19. Following is the extract of the balance sheet of Babu Limited as on 31st March 2018. Equities and liabilities, shareholders fund, share capital, reserve and surplus. Then non-current liabilities, long-term borrowings. Current liabilities, trade payables, other current liabilities, short-term provisions. Total. Then total 2,02,000. Net profit before interest and tax for the year was rupees 25,000. Calculate the return on capital employed for the year. ஸோ நமக்கு ஃபார்முலாக்கு என்ன வேணும், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 25,000. அதுக்கப்புறமா கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பிளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம எடுக்க போகிறது இல்லை, ஸோ இந்த 2 அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 70,000 plus 25,000 plus 30,000. So solution: return on investment equal to net profit before interest and tax by capital employed into 100. Capital employed equal to share capital plus reserve and surplus plus long term borrowings. So share capital amount 70,000 plus reserves and surplus 25,000 plus long term borrowings 30,000. So total 1,25,000 capital employed. Then formula: return on investment equal to net profit before interest and tax 25,000 by capital employed 1,25,000 into 100. So 20% return on investment, ROI equal to 20%. Sum number 19. Following is the extract of balance sheet of Abdul Limited as on 31st March 2019. Equities and liabilities, share capital 2 lakhs, reserve and surplus 50,000. So shareholders fund 2,50,000. Then non-current liabilities, long-term borrowings 1,50,000. Net profit before interest and tax for the year was rupees 60,000. Calculate the return on capital employed for the year. Solution: return on investment equal to net profit before interest and tax by capital employed into 100. Capital employed equal to share capital plus reserve and surplus plus long term borrowings. Share capital amount 2 lakhs
plus reserves and surplus 50,000 plus long non-current assetsல long term borrowings மட்டும் கொடுத்திருக்காங்க. long term borrowings 1,50,000, total 4 lakhs. Capital employed amount 4 lakhs. Then return on investment equal to net profit before interest and tax rupees 60,000 by capital employed 4 lakhs into 100. So 15% return on investment ROI 15%. ஸோ நம்ம ப்ளஸ் டூவில் 9 யூனிட்ஸில் இருக்கிற சம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 9 யூனிட்ஸ்லேயும் உங்களுக்கு எப்போ எந்த சம்மில் டவுட் வந்ததுனாலும் அந்த வீடியோஸை ஒன்ஸ் அகைன் திரும்ப வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அதை அகைன் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு சாப்டர் நல்லா பார்த்து அது தரவாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் போனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள சாப்டர் கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணணும், எல்லா சாப்டர்ஸ்லையுமே அப்பப்போ ஒவ்வொரு சம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா சாப்டர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சாப்டர் விட்டு ஒரு சாப்டர்னு மாற்றி மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் டச் இருந்துகிட்டே இருந்ததுன்னா தான் உங்களால் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.